அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழாதே என்று சொன்னவர் வெறும் அந்த அழாதே என்ற வார்த்தையோடு அவர் நிறுத்தல. அங்க அவர் என்ன செய்கிறார்? முதலாவதாக அழாதே என்று சொன்ன தெய்வம் அவர் என்ன செய்கிறார் என்றால், அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 7:12. அவர் ஊரில் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது ஏசப்பா நாயின்ற ஒரு ஊருக்கு போறார். எப்படி நமக்கு சேத்துப்பட்டு, வந்தவாசி, செய்யாறு, மணலி அப்படின்னு ஊர் பேர் இருக்கு, அந்த மாதிரி நாயின் அப்படின்ற ஒரு ஊர், அந்த ஊருக்கு ஏசப்பா போறாரு. ஏசப்பா போகும்போது ஒரு கூட்ட ஜனங்களாக எதிர்த்தாப்புல வராங்க. என்னடா பார்த்தா ஒரு பையன் இறந்துட்டான், ஒரு வாலிப பையன் இறந்துட்டான். அவனை தூக்கிட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு வராங்க. அந்த பாடியை தூக்கிட்டு வரும்போது ஜனங்கள்லாம் அழுதுகிட்டே வராங்க. பார்த்தா ஒரு சகோதரி கூட சேர்ந்து அழுதுகிட்டே வராங்க. பார்க்கும்போது அவருக்கு தெரியுது தெய்வம் இல்லையா, அவர் சர்வ ஞானி இல்லையா, இந்த சகோதரி யாரு என்னன்னு பார்க்கும்போது அந்த அம்மா ஒரு விதவை, கணவனை ஏற்கனவே இழந்திருக்காங்க. இந்த ஒரே பையன் தான் அவனுக்கு. நல்லா கவனிங்க, இந்த ஒரே பையன் இப்போ என்ன ஆயிட்டான்? இறந்து போயிட்டான். இப்போ அந்த அம்மாவுடைய நிலைமை தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. எல்லாரும் வெகு ஜனங்க கூட இருந்தால் கூட தனிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. நல்லா கவனிங்க, இந்த நேரத்தில் தான் அந்த சகோதரியை பார்த்து ஏசப்பா என்ன சொன்னார்? மகளே அழாதே அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகருடைய கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சில பேர் தனிமையாக, எல்லாமே இருக்கும், வெகு ஜனங்க அந்த மகளோட இருந்தாங்க, ஆனால் அவளுக்குள்ள தான் தெரியும் நான் அனாதையாக இருக்கேன், என் புருஷன் போயிட்டான், என் பிள்ளை போயிட்டான், இன்னைக்கு நான் தனியாக இருக்கனே அப்படி. இன்னைக்கு ஜனங்க இருப்பாங்க, அடக்கம் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அடக்கம் முடிஞ்சோடனே தூரத்து சொந்தம்லாம் அப்படியே ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, டப்பாலும் 900 பேர் காணாமல் போயிடுவாங்க. என்ன கேட்டால் அதாவது தூரத்து சொந்தம், அவங்க வேலை வெட்டி எல்லாம் பார்க்கும். அடுத்து ஒரு 100 பேர் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அவங்க அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 90 பேர் போயிடும். மீதி 10 பேர் நம்ம கூட பிறந்தது, அக்கா அண்ணன் தம்பின்னு இருக்கும். அதுவும் அடுத்த ஒரு நாள் 2 நாள் போயிடும், இல்லை ஒரு வாரத்தில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த அம்மாவுக்கு அந்த வீடை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை. அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி அநேகர் எல்லாமே இருந்தும் கூட சில நேரங்களில் வெறுமை அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த வெறுமை வரும்போது இந்த மகளை போல தான் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கலாம். நான் தான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு வெறுமை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த திருப்தி இல்லாத காரணம், அதாவது எதுவுமே இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, அப்படி இல்லை. அந்த வெறுமைக்கு காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு தனிமை, நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல், எனக்குள்ள ஏசப்பா இல்லைன்ற ஒரு ஃபீல் அப்படி இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அழதான் செய்வாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை வாழ்க்கையில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சகோதரியை போல தான் நாம் அழுவோம். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்திருக்கலாம், இல்லை நான் அனாதையை போல இருக்கிறேன்னு என்று சொல்லி வந்திருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். எல்லாரும் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அழாதே அப்படின்னு சொல்கிறார்.